தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி மரக்கடை பகுதியில் உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து அந்த விமானம் புறப்பட்டது. தற்போது திருச்சி வந்திறங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மக்கள் சந்திப்பை தற்போது விஜய் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர் மக்களிடம் பேசுவதற்காக திருச்சி தற்போது வந்தடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை இன்று முதல் தொடங்கி இருக்கிறார். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக அந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் விஜய் பேச இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்ட விஜய் தற்போது திருச்சி வந்திருக்கிறார். அந்த விமானம், அவர் புறப்பட்ட தனி விமானம் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கிருந்து மரக்கடை பகுதிக்கு வந்து அவர் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவார் என சொல்லப்படுகிறது. அவர் என்ன பேச போகிறார் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலுமே கூட தற்போது அதிகாரப்பூர்வமாக மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பல்வேறு இடங்களில் சென்று மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கான திட்டமிடல் ஒரு பக்கம் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட திருச்சி மரக்கடை பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழும்பியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒரு திரையில் ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுபுறம் விமான நிலையத்தில் விஜய் வந்திறங்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய சிறிய ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போது திருச்சி விமான நிலையத்தை விஜயுடைய விமானம் வந்திறங்கக்கூடிய நிலையில அங்கிருந்து மரக்கடை பகுதிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வருவதற்கு, அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, தற்போதைய களம் என்னவாக இருக்கு? ஜெரி. ஷியாம், வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது தன்னுடைய சுற்றுப்பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு திருச்சி சர்வதேச விமான நிலைய முனையத்திற்கு தற்பொழுது விஜய் வந்திறங்கி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்களுடைய ஆரவாரத்தோடு இருசக்கர வாகன பேரணியோடு விஜய் தற்பொழுது மரக்கடை பகுதிக்கு செல்ல இருக்கிறார். அதாவது விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு அவருக்கென்ற தனி பாதை வகுத்திருக்கிறது. அந்த பகுதியில தற்பொழுது பொதுமக்கள் செல்வதற்கான வழித்தடத்தை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக விஜய் வரும் பொழுது காவல்துறை என்னென்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்றால், விஜய் வரும் பொழுது அவருடைய வாகனத்தின் முன்பும் பின்பும் 4 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்துல 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்துல விஜய்க்கு வரவேற்புகளோடு அவரை பேரணியாக சென்று வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு குறைவான காலமே உள்ளது. இதனால் தமிழக அரசியல் கட்சிகள் முழு வேகத்தில் தன்னுடைய பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி மற்றும் சீமான் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மாநிலம் தழுவிய பயணங்களில் மும்முரம் காட்டி வருகிற சூழலில் அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது மாநிலம் தழுவிய மாவட்ட வாரியாக மக்கள் சந்திப்பு பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி மரக்கடையிலிருந்து துவங்க இருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் திட்டமிட்டபடி இந்த பயணத்தை மேற்கொண்டு டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த பயணம் உங்கள் விஜய் நான் வர, வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பது போன்ற வாசகங்கள் இந்த வாகனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து அவருக்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள பிரச்சார வாகனத்தில் வர இருக்கிறார். அந்த பிரச்சார வாகனத்தில் விஜய் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த திறந்தவெளி வாகனத்தில் விஜய் சம்பவ இடத்தில் சென்றுதான் பேச இருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரை உள்ளே அமர்ந்தபடி தான் செல்ல போகிறார். இருப்பினும் உள்ளே அமர்ந்தபடி இருபுறங்களையும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கையை அசைத்தபடி சென்றாலும் கூட மரக்கடையில் சென்றுதான் வாகனத்தின் மேலே நின்றபடி 10 to 15 நிமிடம் பேச இருக்கிறார். மொத்தமாகவே இந்த மக்கள் சந்திப்பு கூட்டமானது 25 நிமிடம் தான் தமிழக வெற்றிகளும் சார்பிலே போலீசாரிடம் அனுமதி கேட்டப்படுகிறது. அவர்கள் கேட்டவாறே இந்த இடத்துல 25 நிமிடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நேரம் குறைவாக இருப்பதால மக்கள் கூட்டத்தில் வெளியே ஏற முடியாத, அடுத்த இடத்திற்கு போக முடியாத காரணத்தினால விஜயனுடைய பேச்சு குறுகிய காலமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது 15 நிமிடங்களுக்கு உள்ளே இருப்பவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது.
முக்கிய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளை பற்றியும் விஜய் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் இன்னும் கூட 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நிறைவேற்றப்படவில்லை. அந்த பிரச்சனைகளை பற்றி விஜய் பேசுவார் என்று இங்கு கூடியிருக்கக்கூடிய, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறி அவர் மரக்கடையை நோக்கி பயணிக்க இருக்கிறார். அதாவது இங்கிருந்து மரக்கடைக்கு, விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு 5 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது. இந்த 5 கிலோமீட்டர் இடைவெளியும் இடது வலதுபுறமாக தொண்டர்கள் கொடியை ஏந்தியவாறு நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து செல்வதற்கு சாதாரணமாக 10 to 15 நிமிடங்கள் எடுக்கும். ஆனால் இந்த மக்கள் வெள்ளத்திலிருந்து விஜய் செல்வதற்கு ஏறத்தாழ அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் கூட போலீசார் அனைவரையும் தடுத்து நிறுத்தி அவருக்கென்று ஒரு தனி பாதை அமைப்பதற்காக வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விஜயை பார்ப்பதற்காக ஆவலில் அவருக்காக அமைக்கப்பட்ட அந்த வழித்தடத்தில் சென்றால் போக்குவரத்து நெரிசல் ஆகும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய போலீசாருடைய வேதனையாக இருக்கிறது. எனினும் கூட விமான நிலையத்தில் இருந்து தடையை மீறி இருசக்கர வாகனங்கள்ல கொடிகளை ஏந்தி ஆரவாரத்துடன் விஜய் வாகனத்தை பின்பற்றி செல்ல 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விமான நிலையத்திலே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து அவருக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பிரச்சார வாகனத்தில் விஜய் ஏற இருக்கிறார். தற்பொழுது ஒளிப்பதிவாளர் மனோ காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஏர்போர்ட் வாகனத்தில் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து வெளியே வந்து விஐபிகள் ஏரியாவில் நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு வாகனத்தில் ஏறி அங்கிருந்து அவருக்கென்று தனி பாதையில விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவார். வெளியே வந்த பிறகு மரக்கடையிலிருந்து தபால் நிலையம் செல்வார். தபால் நிலையம் ரவுண்டானாவிலிருந்து பாலக்கரை செல்வார். பாலக்கரையிலிருந்து தான் அங்கிருந்து மரக்கடைக்கு செல்ல இருக்கிறார். மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே ஏராளமான தொண்டர்களுக்கு மத்தியில இந்த வாகனம் நின்று அங்கே மக்கள் மத்தியில அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பேச்சை அவர் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை திட்டமிட்டபடியே அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றிருப்பதாகவும் கட்சி சார்பில் கூறுகிறார்கள். இங்கே இவருடைய பேச்சை நிறைவு செய்த பிறகு அந்த மரக்கடையிலிருந்து பைபாஸ் வழியாக வெளியே சென்று அங்கிருந்து அவர் அரியலூர் செல்ல இருக்கிறார். ஏறத்தாழ 87 கிலோமீட்டர் விஜய் இங்க சாலை மார்க்கமாக செல்கிறார் 2வது பகுதிக்கு. அந்த பகுதியில் பேசிய பிறகு அரியலூருக்கு பிறகு குன்னம் பகுதியில பேசுகிறார். குன்னத்திற்கு பிறகு பெரம்பலூர் பேச இருக்கிறார். ஆனால் 8 மணி நேரம் இந்த ஒரு நாள் சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இரவு வரை இந்த சுற்றுப்பயணம் நடைபெறும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது.